நீர் விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறத நாம் மகிழ்ச்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீர் விற்பனைக்கு இல்ல, நீர் என் மக்களுக்கானது. மேலிருந்து பொழிகிற மழை நீர் விவசாயத்துக்கானது, நிலத்தடி நீர் மக்களுக்கானது. இதை தூய்மைப்படுத்தி தூய குடிநீராக அனைவருக்கும் 8 கோடி மக்களுக்கும் இலவசமா தண்ணி கொடுப்பேன். தண்ணியை காசு கொடுத்து யாருமே வாங்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டார். அதே போல ஆற்று நீரை உறிஞ்சக்கூடிய அனைத்து தொழிற்சாலைகளும் பாரபட்சமின்றி இழுத்து மூடப்படும். ஆத்து நீரை மாசடையக்கூடிய ஆத்து நீரை வச்சு கோக்கு இந்த கம்பெனி எல்லாம் கட் பண்ணிடுறாரு. அதே போல விவசாயத்திற்கு நீர்நிலைகளை உருவாக்குவோம். தமிழகடைய நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில் ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை இந்த அடிப்படையில நீர் மேலாண்மை வகுக்கப்பட்டு புதிய ஏரிகளும் குளங்களும் உருவாக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரிகளும் குளங்களும் தூர்வாரப்படும் என்பதை நாம் மகிழ்ச்சி தங்களுடைய செயல்பாட்டு வரைவில் அறிவிச்சிருக்காங்க. அதே போல கழிவு நீருக்கு தனி வாய்க்கால், மழை நீருக்கு தனி வாய்க்கால். இங்க பிரச்சனையே மழைநீருக்கும் கழிவுநீருக்கும் ஒரே வாய்க்கால் இருக்கு. அதனாலதான் வெள்ளம் வருது. அதனாலதான் மொத்தமான சாக்கடை கொண்டு போய் ஆத்துல கலக்குது. இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள் வெள்ள நீர் நேராக ஆத்துல போய் கலந்து வாய்க்காலுடைய கலந்து விவசாய தேவைகளுக்கும் நிரம்பி வழிஞ்சால் அது கடலுக்கும் திருப்பி அனுப்பப்படும். இது நாம் மகிழ்ச்சியுடைய செயல்பாட்டு வரைவு.